Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரஸ்ட் வாலெட்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை வந்து கனெக்ட் பண்ணுறது, அந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் எப்படி காயினை வந்து ஸ்வாப் பண்ணலாம், அது இல்லாமல் அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஒரு காயினை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் டி ஆப்ஸ் அப்படிங்கிற டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம Pancakeswapல ஒரு காயினை வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோவை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ரஸ்ட் வாலெட். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் பற்றின டெமோ வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த எபிசோடை பார்த்துட்டு இந்த எபிசோடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து டி ஆப்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ டெக்ஸுங்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆப்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன். ஸோ ஸ்வாப் ஆப்ஷனில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன காயின் இருக்கோ அந்த காயினை செலக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் Binance Smart Chain காயினை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த Binance Smart Chain செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன காயின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேஃப் பால் அப்படிங்கிற ஒரு காயினை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட எவ்வளோ Binance Smart Chain காயின் இருக்கோ அதில் வந்து நான் 100% கொடுக்குறேன். அந்த 100% கொடுத்த உடனே அதுக்கு அகெயின்ஸ்டாக என்னால் வந்து 3.97 அந்த சேஃப் பால் அப்படிங்கிற ஒரு காயினை வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஸ்வாப் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்வாப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் கேட்குது. அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்லிப்பேஜ்னு இருக்கும், அதோட நெட்வொர்க் ஃபீன்னு இருக்கும். இன்சஃபிஷியன்ட் ஸ்மார்ட் செயின் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷனில் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுக்க சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே காயின் வந்து ஸ்வாப் ஆகிடும். இதுதான் வந்து ஸ்வாப் ஆப்ஷன். இதிலே எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. எக்ஸ்சேஞ்சுங்கிறது இட்ஸ் லைக் நம்மளுடைய வஜர் எக்ஸலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஃபீச்சர்ஸ் தான், பை அண்ட் செல் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இது வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரேடிங் பேஸில் தான் வந்து காயின்ஸ் வந்து வாங்க முடியும். பிஎன்பி என்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இந்த காயின்ஸ் எல்லாமே வாங்க முடியும். இது எல்லாமே ட்ரேடிங் பேஸ். நெக்ஸ்ட் வந்து பிடிசிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் காயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ட்ரேடிங் பேஸ் வாங்க முடியும். அடுத்து பியூஎஸ்டி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த காயின்ஸ்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுலாம் வந்து இதில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன காயின் வாங்கணுமோ அதை பை பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி செல்லும் இது பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து டி ஆப்ஸ். ஸோ இந்த டி ஆப்ஸில் எந்த நெட்வொர்க்கில் இருக்கிற டி ஆப்ஸையும் நம்ம வந்து சர்ச்சில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா எத்திரியம் பேஸ்ட் நெட்வொர்க்குக்கு வந்து யூனிஸ்வாப் எடுத்துக்கலாம். Binance Smart Chainக்கு வந்து Pancakeswap வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Pancakeswap நீங்கள் போயிட்டு இங்கே போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணலாம். Pancakeswap ஸோ டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறேன். அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் போய் சர்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படியே கிளிக் பண்ணுறேன். Pancakeswapல போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே சிம்பிள் காட்டுது இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் நெட்வொர்க். ஸோ இதில் எத்திரியம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எத்திரியம் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டோக்கன்ஸையும் நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ Binance Smart Chain செலக்ட் பண்ணோம் அப்படின்னா Binance Smart Chainல இருக்கிற எல்லா டோக்கன்ஸையும் நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எத்திரியம் கிளாசிக், டோமோ செயின், தண்டர் டோக்கன், கோ செயின், பிஓஏ நெட்வொர்க், கேலிஸ்டோ எல்லாமே. ஸோ நான் வந்து Binance Smart Chain கொடுக்குறேன். Binance Smart Chain கொடுத்த உடனே அதை இங்கே வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் வாலெட்டையும் இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஆப்ஸையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். தான் இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் கேட்குது. என்கிட்ட என்னென்னலாம் வேலெட்ஸ் வந்து என் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது எல்லாமே காட்டுது. நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னா என்னோடய வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து Pancakeswapனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ரேடு, ஃபார்ம்ஸு, பூல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனியாக ஒரு எபிசோட்லேயே பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ட்ரேட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ட்ரேடில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்சில் போனீங்க அப்படின்னா என்கிட்ட என்ன காயின் இருக்கோ அப்படிங்கிறது அது இமீடியட்டாக காட்டிடுச்சு. என்கிட்ட வந்து பிஎன்பி காயின் இருக்குது, டோக்கன்ஸ் இருக்கும். இதில் இந்த டோக்கன்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து செலக்ட் கரன்சின்னு கீழே கேட்குது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேஃப் மூன் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லிப்பேஜை பற்றி நம்ம வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து 12%க்கும் மேலே இருந்தால் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு
கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து ஃபீயும் கொடுத்துருக்காங்க. 5% ஃபீ ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ். 5% ஃபீ வந்து யூஸ் டு ஆட் லிக்விடிட்டி. யாரெல்லாம் சேஃப் மூனை வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, நான் பண்ணுற இந்த பை மூலிமா ஒரு 100 காயின்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அதில் 5 காயின்ஸ் வந்து சேஃப் மூன் ஹோல்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா பிஎன்பிக்கும் சேஃப் மூன் வாங்க போகிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ சேஃப் மூன் காட்டுது அப்படின்னா 4,18,123 சேஃப் மூன் என்னால் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிசீவ்ட் வந்து 4,16,000 காயின்ஸ் தான் வருது. மீதி அந்த 2,000 காயின்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்பிட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து லெஸ் தென் 0.1%. லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபீயும் வந்து ஒரு சம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்வாப் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் வந்து கொடுக்கணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். டிரான்சாக்ஷன் கேனாட் சக்சீட் டியூ டு எரர். அப்படி என்ன எரர் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்லிப்பேஜை வந்து செட் பண்ணணும். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸ்லிப்பேஜ் வந்து 12% செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே செட் பண்ணோன்னா இந்த செட்டிங் சிம்பிள்குள்ளே போகணும். செட்டிங் சிம்பிளில் போயிட்டு இங்கே ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து 0.5% இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12.5% வந்து ஸ்லிப்பேஜ் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்வாப் கொடுக்குறேன். ஸ்வாப் கொடுத்தவொடனே கன்ஃபார்ம் ஸ்வாப் மறுபடியும் கேட்குது. ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு, அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா கேட்குது. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே டிரான்சாக்ஷன் பேஜுக்கு வந்து அது வந்துருச்சு. ஃபைனலாக வந்து இப்போ நான் அப்ரூவ் கொடுக்கணும். அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்தோன்னே டிரான்சாக்ஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சிச்சு, இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த முடிஞ்ச டிரான்சாக்ஷன் வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டில் காட்டுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டு மறுபடியும் அந்த பேஜுக்கு வரேன். வாலெட்டுக்குள்ளே போகிறேன். வாலெட்டுக்குள்ளே போன உடனே இந்த சேஃப் மூன் காயின் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேஃப் மூன் காயின் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த சேஃப் மூன் பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,76,269 காயின்ஸ் தான் வந்துருக்கு. நான் பை ஆர்டர் போடும்போது ஆல்மோஸ்ட் லைக் 4,18,000 காயின்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா வெறும் 3,76,269 காயின்ஸ் தான். இங்கே ஏன் அப்படின்னா ஸ்லிப்பேஜ் வந்து 12.5% கொடுத்தோம். பை பண்ண அந்த காயின்லேருந்து 12.5% எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 5% வந்து லிக்விடிட்டி ஃபீக்காக எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 5% வந்து ஹோல்டர்ஸ்க்காக எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் போக நமக்கு ரிமைனிங் இந்த காயின்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த காயின் வந்து எப்போ வந்து பாசிட்டிவாக போதோ அப்போ நம்ம வந்து இந்த காயினை வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஸுக்குள்ளே போயிட்டு Pancakeswapல எப்படி ஒரு காயின் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் அலோகேஷன், கிரிப்டோவில் எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இம்மிடியேட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.